இலைங்களை வந்து நம்ம தலைக்கு ஏர் பேக்காக யூஸ் பண்ணலாம், எண்ணெய் காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நன்மை இருக்குது இந்த செம்பருத்தி இலையில. செம்பருத்தி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற குறைக்கிற சக்தி இருக்குது. செம்பருத்தி பூவை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நார்மலாக நம்ம எப்படி டீ குடிக்கிறோம், டிகாஷன் குடிக்கிறோம், அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு பூவை எடுத்துன்னு போயிட்டு இந்த இதழெல்லாம் பிச்சு நீங்கள் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம எப்படி டிகாஷன் குடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு டீ தூளோ இல்லை கொஞ்சமாக பனங்கற்கண்டோ ஏதாவது போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலிமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செம்பருத்தி செடி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம செம்பருத்தி செடி கார்டனில் வந்து கார்டனில் எத்தனை வகையான செம்பருத்தி செடி வச்சுருக்கிறோன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட முதல்ல சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட இப்போ வந்திருக்கிறது நாட்டு செம்பருத்தின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னீங்கன்னா, அந்த இலைய வந்து ஓரத்துலலாம் வந்து ரோஸ் கலராக இருக்கும், கீழே வந்து லைட் ரெட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாட்டு செம்பருத்தி. இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே பச்சை கலராக இருக்கும், டார்க் பச்சை, அது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி வந்து லைட் க்ரீனாக இருக்கும் அந்த இலை. இதுவும் ரெட் கலர் செம்பருத்தி, ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரு. இப்போ ரோஸ் கலர் செம்பருத்தி புதுசாக நம்ம இருக்குது. இது வச்சு நம்ம 2-3 மாதம் ஆச்சு கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இதுவும் லைட் க்ரீன் தான். 4 வகையான செம்பருத்தி செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. செம்பருத்தின்னு சொன்னாலே வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு செடி ஃப்ரெண்ட்ஸ். பூவும் மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். செம்பருத்தி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற குறைக்கிற சக்தி இருக்குது. செம்பருத்தி பூவை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நார்மலாக நம்ம எப்படி டீ குடிக்கிறோம், டிகாஷன் குடிக்கிறோம், அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு பூவை எடுத்துன்னு போயிட்டு இந்த இதழெல்லாம் பிச்சு நீங்கள் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம எப்படி டிகாஷன் குடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு டீ தூளோ இல்லை கொஞ்சமாக பனங்கற்கண்டோ ஏதாவது போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலிமா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது நம்ம தடுக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம குறைக்கலாம். நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில், எவ்வளோ இதில் நன்மை இருக்குது செம்பருத்தி பூவில்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்றது மூலியமாகவும் பெண்களுக்கு ஏற்படுற இந்த பீரியட் டைம் ப்ராப்ளத்தை நம்ம சரியாக்கலாம், சமநிலையில் கொண்டு வரோம் ரத்தத்தை. அதனால பெண்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, இதை நிறைய பயன்படுத்தலாம். தெரியாதவங்க இனிமேல் நீங்களும் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிறு வலி இருக்கிறவங்களுக்கும் சரியாகும், உடம்பு சூட்டை குறைக்கும். இந்த இலைங்களை வந்து நம்ம தலைக்கு ஏர் பேக்காக யூஸ் பண்ணலாம், எண்ணெய் காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நன்மை இருக்குது இந்த செம்பருத்தி இலையில. செம்பருத்தினாலே அதில் வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு செடி. இதில் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி செடியில். அதனால செம்பருத்தினால நம்ம ஊர்லெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், எல்லார் வீட்லேயுமே வீட்டு எதிர்க்க மரமாக செம்பருத்தியாக வச்சுன்னு இருப்பாங்க. நான் இங்கே டெல்லியில் பார்க்குறேன், டெல்லியில் வந்து நம்ம வீட்டில் தான் செம்பருத்தி செடியை நான் பார்க்குறேன். அப்புறம் நம்ம எங்கன்னா வெளியே பார்க்குக்கு போனோம்னா அங்கே இருக்குது. தெரிஞ்சவங்க தான் யாராவது ஒருத்தர் செம்பருத்தி செடி வச்சுருக்குறாங்க, மற்றவங்களாம் யாரும் வச்சுன்னு இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இந்த மணி பிளான்ட்டு, அழகு ஷோ செடிங்க இதுதான் வச்சுன்னு இருப்பாங்க. நம்ம வீட்டில் தான் நம்ம ஊரில் இருக்கிற செடிங்க எல்லாமே நான் வச்சுன்னு இருக்கிறேன். இது பாருங்க, மதுரை மல்லி வச்சுருக்கிறேன், செம்பருத்தி செடி இருக்குது, கனகாமர செடி இருக்குது, ஜாதி மல்லி இருக்குது. நம்ம ஊரில் என்னென்ன செடி இருக்குதோ மொத்தமும் நான் எப்படியாவது நான் கேட்பேன், அது கிடைக்கும். நிமிஷம் வரல அந்த மாதிரி தான் அமையுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி செடியும் நம்ம அப்படி தான் கீழே எடுத்துன்னு போய் வச்சுருக்குறோம். அதுலேயும் பூ பூக்குது. எல்லாமே நான் நேற்று கூட நம்ம கட் பண்ணி போட்டது இதில் வச்சுருக்கிறேன். 3-4 கிளை சின்ன கிளையாக நம்ம கட் பண்ணி வச்சா கூட அது துளுத்து வந்துடும் செம்பருத்தி. நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில், எப்படி வளர்க்குறது, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன பயன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயன்படுத்தி பார்த்துட்டு அது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். செம்பருத்தினா இதுதான், செம்பருத்தியோட பயனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ வந்து சாதாரணமாக பார்க்கறத விட நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம், செடியை இலைகளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எண்ணெய் காய வைக்கிறதுக்காக, ஏர் பேக்குக்காக, சாப்பிட்றது மூலிமா, தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலிமா, டிகாஷன் குடிக்கிறது மூலிமா எப்படிலாம் நம்ம செம்பருத்தி செடியை பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து நம்ம வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இது எப்படி டிகாஷன் வைக்கலாம், இந்த செம்பருத்தி பூ நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் போயிட்டு நம்ம லிங்கில் போய் பாருங்கள். 3-4 செம்பருத்தி இதழ்களை வச்சு டிகாஷனில் இது சீரகம் பனங்கற்கண்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு டிகாஷனாக குடிக்கிறது மூலம் உடம்பு சூடு குறையும், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போயிட்டு பாருங்கள். தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து செம்பருத்தி பற்றி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாங்க. நம்ம இன்னும் 2-3 வீடியோலலாம் நம்ம செம்பருத்தி பற்றி பேசியிருக்கிறோம், சொல்லி வச்சுருக்கிறோம். எப்படி எண்ணெய் காய வைக்கிறோம், எப்படி மொத்த பூ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிகாஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம செம்பருத்தி பூ வச்சு. நாட்டு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு செம்பருத்தி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 10-15 பூ பூத்துச்சு. அதுவும் பெரிய மரம் மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து கலர் வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அது பூ தான். நம்ம அது எதுவும் வந்து நம்ம ஏர் பேக்கும் பண்ணுறதில்ல, நம்ம குடிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பூஜை பண்ணலாம், பார்க்கலாம், தலையில் வச்சுக்கலாம். நான் தலையில் கூட வச்சு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன், வீடியோ பண்ணியிருக்கிறேன். நம்ம செடிங்களில் செம்பருத்தி பூவில் வர நிறைய நன்மைகளை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து செம்பருத்தினா இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைனாக உங்களுக்கு வீடியோ வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.